பூக்கள் தேவதைகள். முன்பொரு காலத்துல லாரா அப்படின்னு ஒரு சின்ன பொண்ணு இருந்தா. அவ அவங்க அப்பா அம்மாவோட ரொம்ப பெரிய மேன்ஷன்ல நர்ஸோட இருந்தா. அம்மா, அப்பா, நான் இந்த ரிப்பன் போட்டிருக்கிறதால தான் அழகா இருக்கேன். இது பார்க்க கண்ணு கவருது இல்ல? உனக்கு அது பிடிச்சிருக்குன்னு கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இத பத்தியெல்லாம் நீ அதிகமா யோசிக்க கூடாது, புரிஞ்சுதா? ஏன் கூடாதுமா? நான் பார்க்க அழகா இருக்கேன், அதான் அப்படி தோணுது. சரி சரி, இங்க பாரு செல்லம். இதனால உனக்குள்ள தலகணம் வந்துட போதுன்ற பயம் தான் எங்களுக்குள்ள இருக்கு. என்ன தலகணமா? நர்ஸ்! லாரா கெட்டு போனதுக்கு முழுக்க காரணம் அந்த நர்ஸ் தான். அவ லாரா கிட்ட உன் அழக நினைச்சு எப்பவும் பெருமைப்படணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. கூட அவ ட்ரெஸ்ஸையும் நினைச்சு பெருமைப்படணும்னு சொன்னா. நர்ஸ், அம்மா அப்பா என்ன சொல்றாங்கன்னா, நான் போட்டிருக்க துணிமணி பத்தி யோசிக்கவே கூடாதா? அப்படி செஞ்சா எனக்கு தலகணம் வந்துரும் சொல்றாங்க. ஓ, அப்படிலாம் இல்ல லாரா. அவங்க உன்னை சும்மா கிண்டல் பண்ணாங்க செல்லம். நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ கண்டிப்பா அப்படிலாம் மாறவே மாட்ட. அதனால லாரா ரொம்பவே சுயநலவாதியாவும் தன்னை விட யாரும் அழகு இல்லைன்ற திமிரும் அவளுக்குள்ள வந்துருச்சு. வசந்த காலத்துல ஒரு நாள் லாரா அப்படியே அவளோட தோட்டத்தை சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தா. அங்க விதவிதமான பூக்கள் பூத்து குலுங்குச்சு. அத பார்க்கும்போது அந்த இடத்துல அப்படியே வானவில் தோன்றின மாதிரியே இருந்துச்சு. Reds and yellows and pink. யார் அது? அவ அப்படியே பார்த்துட்டு வரும்போது அவளோட எதிர்பார்ப்பு ஒரு கோபமா மாறுச்சு. தோட்டத்தோட இரும்பு கேட்டுக்கு அந்த பக்கமா லாரா வயசுல இருக்கிற ஒரு பொண்ணு அந்த பக்கம் நின்னுகிட்டு இருந்தா. யாரு? என்ன தைரியம் இருந்தா அவ அழுக்க கையால என் கேட்ட பிடிச்சிருப்பா. அவளும் அவ ட்ரெஸ்ஸும் நல்லாவே இல்ல. ஏய், உன்னதான் மரியாதையா தள்ளி போயிடு. அந்த சின்ன பொண்ணு லாராவை அப்படியே ஆச்சரியத்தோட பார்த்தா. அந்த பொண்ணுக்கு அந்த பூக்களை ரொம்ப பிடிச்சிருந்தது. அத கிட்ட வந்து பார்க்கணும்னு அவ நினைச்சா, அவ்வளவுதான். ஹலோ. உன்னோட ஹலோ எல்லாம் தேவையில்லை. மரியாதையா நீ இங்க இருந்து போயிடு. ஆனா நான் இங்க வந்ததே இந்த அழகான பூக்களை பார்க்கதான். அதெல்லாம் அழகான ஃப்ளவர்ஸ் தான். ஆனா அதெல்லாம் எனக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால இங்க இருந்து போயிடு. லாரா சொன்ன வார்த்தையை தாங்க முடியாம உடனே அந்த சின்ன பொண்ணு அந்த இடத்தை விட்டு அழுதுகிட்டே போயிட்டா. உண்மையிலே இவ ரொம்ப மோசமான பொண்ணு. இந்த குரல் எங்க இருந்து வந்துட்டு இருக்கு? இது வரைக்கும் லாரா அவ வாழ்க்கையிலேயே பாத்திராத ரெட் ரோஸை நோக்கி வேகமா அந்த புதர்கிட்ட அவ போய் நின்னா. லாரா அப்படியே பக்கத்துல போய் எட்டி பார்த்தா. அவ ஆச்சரியப்படுற வகையில ஒரு சின்ன தேவதை வெளியே வந்தா. அவளோட ட்ரெஸ் ரோஜாப்பூ இதழ்களால செய்யப்பட்டது. அவ கையில ரெட் கலரோட மல்டிபிள் ஷேட்ஸ் இருந்துச்சு. அவ லாராவை பார்த்ததும் அவ கண்கள் அப்படியே சிமிட்ட ஆரம்பிச்சது. ஆமா, யார் நீ? நீ பார்க்கிறதுக்கு அழகா இருக்க. ஒன்ன மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து எனக்கு இந்த பாராட்டெல்லாம் தேவையில்லை. நான் சொன்னதெல்லாம் சரிதானே சிஸ்டர்ஸ்? லாராவோட எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாச்சு. ஏன்னா நிறைய தேவதைகள் வெவ்வேறு பூக்கள்ல இருந்து வெளியே வர ஆரம்பிச்சாங்க. நீங்க எல்லாரும் பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கீங்க. ஓ, உன்னோட அழுக்கு கையால எங்களை தொடாத என்ன? இத கேட்டதும் லாரா அப்படியே அதிர்ந்து போனா. ஏன்னா இது வரைக்கும் லாரா கிட்ட யாரும் இப்படி பேசினதே இல்ல. நீங்க கொஞ்சம் அதிகமா பேசுறீங்கன்னு நினைக்கிறேன். என்ன பொறுத்த வரைக்கும் அவ இன்னும் சின்ன பொண்ணு தானே. ஆனா அந்த பாவப்பட்ட பொண்ணு கிட்ட இவ ரொம்ப மோசமா பேசினா தெரியுமா? இப்ப நான் அடுத்த புஷ்ஷ தேடி போறேன். நீ என் கூட வரல டூலியா? ஏன்னா இப்படி அழுக்கா இருக்கிற பொண்ணு கிட்ட இருக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதோ நான் உன் பின்னாடியே வந்துட்டு இருக்கேன் ரோசாலி. அந்த ரெண்டு தேவதைகளும் லாரா மனசை அப்படியே புண்படுத்திட்டு அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க பேசுனதை நினைச்சு கவலைப்படாத. நான் தான் வயலட் அண்ட் இவ தான் லிலியான். ஓ அப்படியா? நான் தான் லோரா. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். வயலட் பூக்களை பர்பிள் கலர்ல பெயிண்ட் பண்றத லாரா உத்து பார்த்தா. அவ தன்னோட பிரஷை எடுத்து இதழ்கள்ல தடவி திரும்பவும் பெயிண்ட்டுக்குள்ள அவ மூக்குனா. உங்களுக்கு இந்த கலர்ஸ்ல எங்க இருந்து கிடைக்குது? சூரிய ஒளியில இருந்து ஒரு பர்பிள் கலர் வர்றத வயலட் அவகிட்ட காமிச்சா. அது அப்படியே அவளோட பேலட்ல நிறைஞ்சிருச்சு. எனக்கு இப்போ தேவதையாகணும்னு ஆசையா இருக்கு. இத கேட்டதுக்கு அப்புறமா இவ்வளவு நேரம் அமைதியா இருந்த லிலியன் அப்படியே லாராவை உத்து பார்த்தா. நிஜமாவே நீ எங்களை மாதிரி மாறணும்னு ஆசைப்படுறியா? ஆமா நிஜமா.
குறைஞ்சது 15 நிமிஷமாவது உங்கள மாதிரி இருக்கணும்னு ஆசையா இருக்கு. லிலியன் உடனே தன்னோட அன்பான கைகளை லாரா கிட்ட நீட்டுனா. அத லாரா புடிச்ச அடுத்த நொடியிலேயே லாரா அப்படியே ஒரு பூச்சி சைஸ்க்கு மாறினத உணர்ந்தா. நான் கீழே விழப் போறேன். இல்ல இல்ல, நாங்க உன்னை புடிச்சிட்டோம். பறக்கிறதுக்கு என்கிட்ட இறக்கைகள் இல்லையே. உண்மையான தேவதைகளுக்கு தான் இந்த மாதிரி ரெக்கைகள்லாம் வரும். சரி, நீ எங்க கூட வா, பறந்து போலாம். அவங்க காத்துல அப்படியே தோட்டத்தை தாண்டி பல தெருக்களை தாண்டி போனாங்க. இது ரொம்ப அற்புதமா இருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவங்க அழகான ஒரு சின்ன காட்டேஜுக்கு வந்து சேர்ந்தாங்க. அங்க ஒரு வயதான பெண்மணி நோய்வாய்ப்பட்டு கிடந்தாங்க. அவங்களோட பொண்ணு அங்க அவங்களுக்கு சாப்பாடு ஊட்டிட்டு இருந்தாங்க. நம்ம பெயிண்ட் பண்றதுக்கு நிறைய கார்டன்ஸ் இருக்கு. ஆனா நம்ம எதுக்காக இங்க வந்திருக்கோம்? அது நாங்க இங்க வரணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் வந்தோம். சரி வயலட், இத பெயிண்ட் பண்றதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்றியா? அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற குடும்பத்தை கவனிக்கணும்னு லாரா முடிவு பண்ணா. ஓ செல்லம், இப்ப எனக்கு சூடா சிக்கன் சூப் கிடைச்சா நல்லா இருக்கும். அது கூட ஸ்வீட் ஸ்ட்ராபெரிஸும் இருந்தா நல்லா இருக்கும். நம்மளால வாங்க முடியாதா? இருந்தாலும் எனக்கு உடம்பு முடியாம போனதுனால இதெல்லாம் சாப்பிடணும்னு தோணுது. கவலைப்படாதீங்க அம்மா, இந்த ட்ரெஸ் நான் இன்னைக்கு மிஸ்ஸஸ் பேரட்டுக்கு விப்பேன். மிஸ்ஸஸ் பாரட்டா? இவங்க ஏன் அம்மாவை பத்தி பேசுறாங்க? ஓ, இந்த ட்ரெஸ் தான் எனக்கு வேணும்னு கேட்டேன். கஷ்டப்படுற அந்த குடும்பத்தை பார்த்த உடனே லாரா அப்படியே கவலைப்பட ஆரம்பிச்சா. ஆஹா, அவங்க என்னைக்குமே உனக்கு போதுமான பணத்தை கொடுக்கறதில்ல. அதனால நீ இந்த வாட்டி அவங்க கிட்ட எக்ஸ்ட்ரா கேளு. முயற்சி பண்றேம்மா, ஆனா என்ன நடந்தாலும் நிச்சயமா உங்களுக்கு சுவையான சிக்கன் சூப்பை செஞ்சு தருவேன். அந்த பொண்ணு சோகத்தோட அப்படியே ஜன்னலை நோக்கி போனா. அதுக்குள்ள தேவதைகள் பூக்களை பெயிண்ட் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த பூக்களின் வாசனை அருமையா இருக்கு. அம்மா, இது உங்களுக்காக இங்க வச்சுட்டு போறேன். தேங்க்யூ செல்லம். இந்த பூக்கள்ல இருந்து வர வாசனை என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இப்ப நம்ம வேற வீட்டுக்கு போகலாம். அனலா இருக்கிற வானத்துல அப்படியே அவங்க பறந்தாங்க. கொஞ்ச நேரத்திலேயே உடைஞ்சு போன ஒரு ஜன்னலை நெருங்கினாங்க. அந்த ஜன்னல் மோசமான நிலையில இருக்கிற ஒரு வீட்டோடது. எனக்கு இது புரியவே இல்ல. நீங்க ஏன் பழைய அழுக்கான வீடுகளுக்கே போறீங்க? ஏன்னா உங்களால ஈஸியா அழகான வீடுகளுக்கு போக முடியும்ல. நாங்க அத வேலையை முடிச்சதும் சொல்றோம். இப்ப நாங்க என்ன பண்றோம்னு பாரு. உதிர்ற நிலையில இருந்த பூக்கள் அப்படியே திரும்ப அழகான வயலட் கலர்ல மாறுறத லாரா பார்த்தா. லிலியன் அதுக்கு ஒரு அற்புதமான கோல்டன் ஸ்பார்க்ல கொடுத்தா. அது அவளுக்கு சூரிய ஒளியில இருந்து கிடைச்சது. இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அப்ப லாராக்கு திடீர்னு அந்த வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பயங்கரமான சத்தம் கேட்டுச்சு. இந்த பொண்ணுதான் காலையில நான் துரத்தி விட்டேன். அந்த பொண்ணு மேல அன்பு செலுத்த யாருமே இல்ல. இத கேட்டதும் லாராவோட மனசு சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. அந்த நேரத்துல அந்த சின்ன பொண்ணு பூந்தொட்டியை நோக்கி ஓடி வந்தா. வாவ், இப்பதான் நீ பார்க்க ரொம்ப அழகா இருக்க. உங்ககிட்ட இருந்து அருமையான வாசனையும் வருது. உங்களை நல்லபடியாவும் சந்தோஷமாவும் வச்சுக்கிறதுக்காக தான் ஆண்டவன் அனுப்புனதா அம்மா சொன்னாங்க. மார்கரெட், இதோ வந்துட்டேன். அந்த சின்ன பொண்ணுக்கு இந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்காக தான் நாங்க எப்பவும் இங்க வருவோம். அது மட்டும் இல்லாம நாங்க அடுத்தவங்கள பத்தி எப்பவும் கவலைப்படுவோம். எனக்கும் நிஜமான ஒரு ஃபேரி ஆகணும்னு இருக்கு. அப்பதான் இதெல்லாம் என்னால பண்ண முடியும். தேவதைகள் அதை கேட்டதும் புன்னகிச்சாங்க. ஏன்னா லாராவோட மனசுக்குள்ள ஏற்கனவே மாற்றங்கள் மாற தொடங்கிடுச்சு. எங்களை விட மனுஷியா இருக்கிற உன்னால எல்லா நல்ல விஷயங்களும் பண்ண முடியும். வா, உன்னோட 15 நிமிஷமும் முடிய போகுது. என்னன்னு அவ புரியறதுக்கு முன்னாடியே அவ பழைய ரூபத்துக்கு மாறிட்டா. அந்த பாவப்பட்ட பொண்ணு வீட்டுக்கு முன்னாடி அவ நின்னா. அந்த நொடியிலேயே அந்த 2 தேவதைகளும் மறைஞ்சு போயிட்டாங்க. இப்ப நான் எப்படி வீட்டுக்கு போறது? அந்த நேரத்துல மார்கரெட் வெளியே வந்தா. லாராவை பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன காலையில தோட்டத்துல இருந்து துரத்துன பொண்ணு நீதானே? உன் அழகான தோட்டத்தை விட்டுட்டு எதுக்காக இங்க வந்தேன்னு சொல்லு. நான் என்னோட வீட்டுக்கு போறதுக்கான வழிய மறந்துட்டேன். நீ எனக்கு
உதவி பண்ணுவியா? மார்கரெட் ரொம்ப மென்மையான மனம் கொண்டவ, அதனால உதவி பண்றேன்னு ஒத்துக்கிட்டா. லாராவை அவ வீட்டு வரைக்கும் கொண்டு போய் விடுறேன்னு சொன்னா. என் பேரு லோரா. என் பேரு மார்கரெட். நீ என்ன மேகின்னு கூப்பிடலாம். நீ இங்கதான் இருக்கியா? ஆமா, நான் என்னோட ஆன்ட்டி கூட இங்க தங்கியிருக்கேன். அவங்களுக்கு என்ன பிடிக்காதுதான், ஆனா தினமும் எனக்கு அவங்க சாப்பாடு கொடுக்கறாங்க. அதுவே எனக்கு போதுமானது. லாரா வீடு வர வரைக்கும் அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே வந்தாங்க. ப்ளீஸ், உன்னை நல்ல முறையில வழி அனுப்பணும்னு நினைக்கிறேன். அவ மேகியை உள்ள கூட்டிட்டு போய் சாப்பிட சுவையான உணவுகளை கொடுத்தா. மேகிக்கு அப்படியே வயிறு நிறைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா லாரா அவளை தோட்டத்துக்கு கூட்டிட்டு போனா. அங்க அவளுக்கு தேவையான எல்லா பூக்களையும் அவ பறிச்சுக்க சொன்னா. லாரா தான் நடந்துகிட்ட விதத்துக்காக மேகி கிட்ட மனப்பூர்வமா மன்னிப்பு கேட்டா. பரவாயில்ல, இருக்கட்டும். மேகி அந்த இடத்த விட்டு போனதும் லாரா அவங்க அப்பாவை பார்க்க போனா. அவ மேகியை பத்தின விஷயங்கள் எல்லாத்தையும் சொன்னா. அவ அத்தை கொடுமைப்படுத்துற விஷயத்தையும் சொன்னா. சரி, இப்ப அதுக்கு நான் என்னமா பண்ணணும்ன்ற? நம்ம ஏன் அவளை இங்கேயே வச்சுக்க கூடாது? கண்டிப்பா தாராளமா வச்சுக்கலாம். லாரா, உன்னை நினைச்சு எனக்கு இப்ப ரொம்ப பெருமையா இருக்குமா? லாரா புன்னகிச்சா. அவ அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா தன்னோட மக அடுத்தவங்கள பத்தி கவலைப்படுறத நினைச்சு அவரு ரொம்ப பெருமைப்பட்டாரு. அதுக்கப்புறமா அவ அவங்க அம்மா கிட்ட போனா. ட்ரெஸ் விற்க வந்த பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கிறத அவ கவனிச்சா. அம்மா, இந்த Dress பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. அதனால இதுக்கு நீங்க நிறைய பணம் கொடுக்கணும்னு விரும்புறேன். இத கேட்டதும் லாரா அவங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம். அவகிட்ட மறுப்பு தெரிவிக்காம ஒத்துக்கிட்டாங்க. அந்த ட்ரெஸ்ஸுக்காக ஒரு நல்ல விலைய கொடுத்தாங்க. இருங்க, நீங்க வீட்டுக்கு போறதுக்கு முன்னாடி இத தயவு செஞ்சு எடுத்துட்டு போங்க. ஸ்ட்ராபெரிஸா? ஆனா எதுக்காக இது? இதை என்னோட நன்றியின் அடையாளமா எடுத்துட்டு போங்க. ட்ரெஸ் விற்க வந்த அந்த பொண்ணு சிறு புன்னகையோட மனசு நிறைவோட அந்த இடத்த விட்டு போனா. தான் பொண்ணு சொன்னதுக்காக லாரா அவங்க அப்பா நேரா மேகி வீட்டுக்கு போய் அவளை கூப்பிட்டாரு. மேகி அவங்க கூட போறதுக்கு ஒத்துக்கிட்டா. அதுக்கப்புறம் லாராவும் மேகியும் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நான் எப்படி மத்தவங்க கிட்ட இவ்ளோ கடுமையா நடந்துக்கிட்டேன்? இது மூலமா லாரா தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, உலகத்திலேயே அழகான விஷயம்ன்றது மத்தவங்களோட மனசை ஜெயிக்கிறது தான். இந்த பாடத்தை அவ வாழ்க்கை பூரா மறக்கவே மாட்டா. இத அந்த தேவதைகள் ரொம்ப அற்புதமா சொல்லி கொடுத்தாங்க.